பெங்களூரில் 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து பொண்ணு பக்கம் வந்து பெரிய தொழிலதிபர் அவங்க. அந்த பையன் வந்து சாதாரணமாக லேத்துப்பத்தில் வேலை செய்கிற பையன். 2 பேரும் லவ் பண்ணி சரின்ட்டு படித்ததுலேருந்து லவ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இவங்களும் சரியாக கவனிக்காமல் விட்ருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த பொண்ணு காணா போச்சு. என்னடான்னு சொல்லி அப்புறம் இது பண்ணி பார்த்தாக்க இவங்க 2 பேரும் அந்த காதலனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணி வச்சலான்னு முடிவோடு வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கிற வேளாங்கண்ணிக்கு வர சொல்லிட்டுருக்காரு. அவர் வந்து கேரளாக்காரர் அவங்க அப்பா. சரின்ட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிலாம் வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உடனே அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இதுமாரி நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், இனிமேல் உங்களோட ஆசீர்வாதம் வரணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுங்காக அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, சரி எங்களை இல்லாமல் தான் கல்யாணம் நடந்து போச்சு, இப்போ எங்கே இருக்கீங்க என்னென்ன சாம்பிளை கேட்டுக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் 2-3 காரோடலாம் வந்து பொண்ணை தூக்கிட்டு இவங்க மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கிறவங்க மாப்பிள்ளைக்கு அவங்க 2-3 அப்பா அவங்க சொந்தக்காரங்களாம் அருவா வெட்டுங்க. இப்போ அவங்களாம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ நடக்குது, இந்தியா ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இது நமக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டு இது பாருங்கள், இப்போ தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை. அவங்க பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டாங்க. கல்யாணம்லாம் நடந்துச்சு, இருந்தால் கூட பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, ஒரு 2 பேருமே வேறு வேறு ஜாதிக்காரவங்க. இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. வருஷம் இதேமாரி இந்த காலேஜ் படிச்சுட்டு வர பொண்ணுங்க பையன் அதுமாரி போய் லவ் பண்ணுறது, ஏமாத்துறது, எதை கூடாமல் ஏதாவது சொல்கிறது, இப்படியே ஏமாற்றி இதுமாரி இப்போ ஒரு பிரச்சனை.